ஹாய்ங்க. குட் மார்னிங். இன்றைக்கி மகளிர் தினம். சத்தியமாக வாழ்த்து சொல்ல வரல. ஏன்னா மகளிர் தினம்லாம் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு மகளிரோட நிலமை இருக்கா தெரியல. பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த வலி பயம் இதெல்லாம் தெரியும். ஏன்னா அடிவயத்தில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்க சூழ்நிலை அப்படிங்கிறது பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொம்பளை பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்க்கணும் அப்படிங்கிற இந்த சொசைட்டி ஆம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அதிக கவனத்தோடு இருக்கணுங்கிறத மறந்து போயிடுறாங்க. ஏன்னா இங்கே பொம்பளை பிள்ளை தான் எப்போதுமே பாதுகாப்பை உணர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறத சொல்ல இந்த சமூகம் தவறிடுச்சோ. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஒரு பெண்ணாக நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதில் கமெண்ட் வருது இல்லையா, அந்த கமெண்ட் சம்டைம்ஸ் தகாத வார்த்தைகள் வரலாம். ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னால் அடிக்கிறதுக்கு வேற ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இதை வச்சு அடிக்கிறது ஈஸி. அவங்க ஹர்ட் ஆவாங்க, டவுன் ஆவாங்க. இது ஒரு தாயோட வளர்ப்பில் தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு பெண்ணே தவறிட்டா அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆணை எப்படி வளர்க்குறா அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு பெண்ணும் இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள், ஒரு பெண் குழந்தை கற்பழிக்கப்படும் போதும் அந்த தாய்மார்கள் தவறிட்டாங்க. அந்த ஆண்மகனை சரியாக ஆண்மகனாக வளர்க்குறதுல தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்வேன். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உலக கட்டமைப்பு தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது தெரியாமல் எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். சரி, விஷயத்துக்கு வர. இன்றைக்கி மகளிர் தினம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு? அடிமைப்பட்டு கிடந்த சமூகம் வெளியில் வந்துருச்சு. நம்ம எல்லா துறைகள்லேயும் பெண்கள் சாதிக்கிறாங்க. இதுக்காகவா? அதாவது 1908, 10 இந்த காலகட்டங்களில் நியூயார்க் நகர் அங்கே சம ஊதியம் கேட்டு பெண்கள் தொழிற்சாலையில் போராடினாங்க. ஆம்பளைக்கு 100 ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னா எனக்கும் 100 ரூபா சம்பளம் கொடு அப்படிங்கிறது தான் அது. அதில் ஒரு தீ விபத்தில், உள்ளிருப்பு போராட்டம், தீ விபத்தில் பெண்கள் இறந்து போகிறாங்க. அதை நினைவு கூறும் விதமாக தான் உங்களுக்கு மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐநா சபை 1975 இதை மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் சம ஊதிய சட்டம் அப்படின்னு இது சார்பாக 76 நமக்கு சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டுட்டு வராங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சம ஊதியம் இருக்கா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இருக்குது, இல்லாமலும் இருக்குது. சினிமாவில் நடிக்கிற ஹீரோக்களுக்கு கொடுக்குற சம்பளம் ஹீரோயினுக்கு இருக்கா? கிடையாது. அவளுக்கு என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க. ஒரு பாட்டுக்கு ஆடினது ஐட்டம் சாங் போக இப்போ ஐட்டம் தான் ஹீரோயினாகவே நடிப்பாங்க அப்படிங்கிற கேட்டகரிக்கு. அந்த காலத்தில் உள்ள படத்துலலாம் உங்களுக்கு 2 பீஸில் ஆடுறது ஐட்டம் சாங்குன்னு சொன்னாங்க, ஒரு பாட்டுக்கு மட்டும்தான். இப்போ ஹீரோயினே ட்ரெஸ்ஸிங்கே அப்படி தானே பண்ணுறாங்க. என்ன வித்தியாசம்?